ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு BMS VLOGS தமிழ். என்னங்க பழைய சாதம் மீந்துருச்சுன்னு ரொம்ப கவலையாக இருக்கா? அதை வச்சு எப்படி பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 கப்பு பழைய சாதங்க, ஒரு கப்பு பாசிப்பருப்பு, இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்குது, மிளகு 2 ஸ்பூனுங்க, சீரகம் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, திராட்சை, ஏலக்காய் இருக்குது, 3 ஸ்பூனு நெய் வச்சுருக்குறோங்க, 3 ஸ்பூன் நெய் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது எண்ணெய் 3 ஸ்பூனு, நெய் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சட்டி வச்சுருக்கிறேன் நான். அது தாளிப்பு சட்டி தாங்க. அது எண்ணெய் நெய் ஊற்றிருக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆன பின்னாடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போடலாங்க. எது ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போடலாம். பச்சை மிளகாய் இப்போ போட்டுடலாம். அதுக்கப்புறமா மிளகு, சீரகம், இஞ்சி இது எல்லாமே போட்டுடலாம். மிளகு, சீரகம், இஞ்சி இது எல்லாமே போட்டுடலாங்க. சீரகம் அப்புறமா போட்டுக்கலாம். இந்த இஞ்சியும் மிளகும் போட்டுக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி அதில் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த சாதமும் பருப்பும் ஒரு 2 விசிலுக்கு விட்டு நல்லா கொலைய வேக விட்டு எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம இப்போது அதில் கொத்தமல்லி போட்டிருக்குறோம். இப்போ இஞ்சி போட்டாச்சு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுடலாங்க. இப்போ அது நல்லா இது பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி நல்லா பொரியட்டோங்க. இப்போ சாதத்தில் வந்து கொத்தமல்லி போட்டிருக்குறோம் இல்லைங்களா, சாதமும் பருப்பும் நல்லா விசில் விட்டு வச்சுருக்கிறதுல கொலைய இப்போ இதை போட்டு நல்லா கலாரியும் வச்சுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரியட்டோங்க. இது நல்லா பொரியட்டும். இது பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா பொரியட்டோங்க. இது பார்த்திங்கன்னா பழைய சாதத்தில் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புது சாதத்தில் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தாங்க வரும். அதனால் சாதம் மீந்துருச்சுனாவே நீங்கள் என்ன செய்யுங்க, பாசிப்பருப்பு அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம சும்மா வறுத்து அதுக்கப்புறமா அந்த பாசிப்பருப்பு சாதமெல்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டாவே அது நல்லா நமக்கு நல்ல ஒரு இதாகிடுங்க. அதெல்லாம் ஊற வச்சுட்டாவே நல்லா குழஞ்சி வந்துடும். அதனால் இது வறுக்கிறது செய்கிறது நிறைய பேர் நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இது வறுத்து அதுக்கப்புறமா அதை வேக வைக்குவாங்க. அப்படியெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டாவே நல்லா குழஞ்சிரும். அது நல்லா ஒரு 2 விசிலுக்கே குழஞ்சி வந்துடும். அது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. முந்திரி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த திராட்சை போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி அப்புறமா முந்திரி போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டே முந்திரி போட்டுட்டுட்டா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதை நல்லா திராட்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா முந்திரி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், திராட்சை போட்டுட்ருக்கேன் நான். அப்புறம் முந்திரி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இது சைட் டிஷ் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார், சட்னி நல்லா இருக்குங்க. சாம்பார் அப்படிங்கிறது பாசிப்பருப்பும் செய்கிறோம், துவரம்பருப்புலையும் கூட இப்போ பாருங்கள், பெருங்காயத்தூள் இதில் பெரிய ஹைலைட்டே என்னென்னா பெருங்காயத்தூள் போடணுங்க. அது ஏன்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சமாக தாங்க வரும். அதனால தான் இவ்வளோ ப்ரெஸ்ஸிங் கொடுக்குறேன் நான் அதுக்கு. ஆனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கே போடலாங்க. இப்போ அதெல்லாமே பொரிஞ்சதை எடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம், அந்த பருப்பும் சாதமும் மிக்ஸ் பண்ணி குழஞ்சி இருக்கிறதுல எடுத்து நம்ம இப்போ போடலாங்க. அது போட்டுட்டு லாஸ்ட்டில் கூட கொஞ்சமாக அந்த சாதத்தை எடுத்து அந்த சட்டியில் பெரட்டி அப்படி போட்டுக்கலாங்க. இது அந்த சாதம் பழைய சாதம் அப்படின்னா 2-3 நாள் வச்ச ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச சாதம் கிடையாதுங்க. நேற்று நைட்டு செஞ்சு சாதம் மீந்து போயிட்டுது. அது இன்றைக்கி நாம் பொங்கல் செய்கிறோம். நிறைய வந்து 2-3 நாள் ஞாபகம் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சதை எடுத்தெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு நாள் மீந்த சாதத்தில் தான் இது நம்ம செய்யணும். புது சாதத்தை விட இந்த பழைய சாதத்தில் தாங்க ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பழைய சாதம் மீந்த உடனே மிக்சியில் அடித்து அதை வடகை மாதிரி போட்டு வெயிலில் காய வைப்பாங்க. அப்படி அவசியமே இல்லைங்க. அதில் பருப்பு மட்டும் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா சைடிஷ் வந்து சாம்பார், சட்னி வச்சுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் சாதம் மீந்துருச்சுன்னா இதை செஞ்சு பாருங்கள். சாதம் மீந்துட்டாவே உங்கள் வீட்டில் பொங்கல் தாங்க இருக்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், நல்லா கலாரிடுறோம். அதுக்கப்புறமா தட்டுக்கு நாம் மாற்றிடலாம். நல்லா கலாரிட்டேன். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த பழைய சாதம் மீந்ததுன்னா எப்படி பொங்கல் செய்கிறது அப்படிங்கிறத நீங்களும் அவங்களுக்கு சொல்லுங்கள். இது செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிடலாங்க. வந்து சாம்பாரும் சட்னியும் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் பொங்கல் எடுத்து அதை போட்டு
பார்க்கலாங்க. எவ்வளோ ஆனால் சாப்பிட்டு பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சாம்பார், இது சாம்பார் வச்சுருக்கிறேன், சட்னி வச்சுருக்கிறேன். இப்போ பொங்கலுங்க, இது சைட் டிஷ்ஷு சாம்பார் சட்னி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வறுக்கடலை, அந்த வேர்க்கடலை சட்னி செய்யக்கூடாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வறுக்கடலை, தேங்காயும் வறுக்கடலையும் போட்ட சட்னி தாங்க செய்கிறது, வேர்க்கடலை செய்யக்கூடாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இல்லைங்களா? ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. There's not much to do when all I can is thinking about you not doing well.